செய்திகள். எம்ஜிஆர் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பாக மாலை அணிவித்தனர். புதுச்சேரி சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு அளிக்காது, வேடிக்கை பார்ப்போம். திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அறிவிப்பு. எம்ஜிஆர் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பாக மாலை அணிவித்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏ நேரு மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்தனர். புதுச்சேரி சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு அளிக்காது, வேடிக்கை பார்ப்போம். திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அறிவிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகராக மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பாஜக எம்எல்ஏ ஏம்பலம் செல்வம் உள்ளார். சபாநாயகர் செல்வம் விதிகளையும் மரபுகளையும் மீறி செயல்படுவதாக கூறி அவர் மீது சுயேட்சை எம்எல்ஏக்கள் நேரு, அங்காளன் ஆகியோர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக் கோரி சட்டசபை செயலரிடம் மனு அளித்துள்ளனர். சுயேட்சை எம்எல்ஏக்களின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெறும் என சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்போம் என அறிவித்துள்ளார். இதுகுறித்து திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், 2 சுயேட்சை எம்எல்ஏக்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். ஒருவர் பாஜகவின் பிடிஎமாக செயல்படும் சுயேட்சை, அதோடு சட்டமன்றத்தில் சபாநாயகர் பாரபட்சமாக செயல்படுகிறார், ஒருதலை பட்சமாக நடக்கிறார் என்றால் தீர்மானத்தை கொண்டு வரலாம். சபாநாயகர் வழங்கும் தீர்ப்பும் எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்காவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். தற்பொழுது சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தில் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை அவர்களின் உள்நோக்கம் நிறைவேறினால் தீர்மானத்தை வாபஸ் பெற வாய்ப்புள்ளது. இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு திமுகவின் ஆதரவு இல்லை, வேடிக்கை பார்ப்போம் என்றார். காங்கிரஸ் ஆதரவு என்பது அவர்கள் முடிவு. திமுகவை கலந்து காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவிக்கவில்லை. காங்கிரஸ் தீர்மானத்தை கொண்டு வந்தால் தலைமையிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என சிவா கூறினார். மத்திய அரசால் இந்தியா முழுவதும் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு 1989 ஆகியவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி மற்றும் மறுவாழ்வு வழங்க வழிவகை செய்யப்படுகிறது. அவர்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் மூலம் காவல்துறையிடமிருந்து முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை நகல் பெற்று நிதியுதவி வழங்குவதோடு அவர்களுக்கு மறுவாழ்வு அமைத்திடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வன்கொடுமையால் நடைபெறும் குற்றங்களை இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை ஒப்பிடும் பொழுது மிக மிக குறைந்த அளவிலான குற்றங்களே நடக்கின்றன. இதன் மூலம் புதுச்சேரியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நல்ல அரசு இயங்கி வருகிறது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின சட்டம் 1989 அமலாக்கத்துறை மறு ஆய்வு செய்வதற்கான மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ சாய்ஜே சரவணகுமார், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திர பிரியங்கா, தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் திரு ரவிவர்மன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறையின் செயலாளர் டாக்டர் ஏ முத்தம்மா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆர் கலைவாணன் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் திரு இளங்கோவன் மற்றும் துறை கண்காணிப்பாளர்கள், நல ஆய்வாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்று வரும் நல்லாட்சி வார விழாவை ஒட்டி கிராமங்களை நோக்கி மக்கள் குறைதீர்ப்பு முகாம் அரியாங்குப்பம் சாமிக்கண்ணு தனம்மாள் திருமண மகாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் ஆற்றிய உரையின் சுருக்கம்
அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து இந்த குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற வந்திருக்கும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் பகுதி தலைவர்கள் அதிகாரிகளுடன் சேர்ந்து உங்களுடைய தேவையை புரிந்து கொள்ள உங்கள் கிராமத்திற்கு வந்து இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் எந்த ஒரு நாடும் முன்னேற வேண்டும் என்றால் அங்கே நல்ல நிர்வாகம் இருக்க வேண்டும். நல்ல நிர்வாகம் என்றால் குடிமக்களின் குறைகளை தேவைகளை தெரிந்து கொண்டு செயல்படுகிற நிர்வாகம் வேண்டும். அந்த நாடுதான் வல்லரசு நாடாக வளர முடியும். இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்ற நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டம்தான் இந்த நல்லாட்சி வார விழா திட்டம். நல்லாட்சி என்பது கிராமங்களில் இருந்துதான் தொடங்க வேண்டும். ஏனென்றால் கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கிறது. இது போன்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் கிராமப்புறத்தில் நடக்கும் போது கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய சாமானிய மக்கள் அதிகம் பயன்பெறுவார்கள். இந்த நல்லாட்சி நிகழ்ச்சியின் அடிப்படை நோக்கமே அதுதான். அரசின் திட்டங்களும் அதன் பயன்கள் நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் கடைசி குடிமகனுக்கும் போய் சேர வேண்டும். அப்போதுதான் நாடு முழுமையாக வளர்ச்சி பெற முடியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை பற்றி சொல்லும் போது கிராமங்களில் இருந்து நல்லாட்சி என்பது வெறும் முழக்கம் அல்ல, நிர்வாகத்தை கிராமப்புற மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதுதான் அதன் நோக்கம். அது மாற்றத்திற்கான ஒரு நல்ல முயற்சி. அதுதான் ஜனநாயகத்தின் உண்மையான சாராம்சம். அங்கே வளர்ச்சி மக்களை சென்று அடைகிறது என்று சொன்னார். அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி பகுதி மீனவர்கள் விவசாயிகளை அதிகமாக கொண்ட பகுதி என்று சொன்னார்கள். இங்குள்ள மக்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சி திட்டங்களை நலத்திட்டங்களை அதிகாரிகள் மூலமாக தெரிந்து கொண்டு முழுமையாக பயன்பெற வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். குறிப்பாக இந்தியாவை 2025க்குள் காசநோய் இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் டிபி முகத்வாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது ஒரு தொலைநோக்கு திட்டம். மக்கள் அனைவரும் அதை பயன்படுத்திக் கொண்டு காசநோய் இல்லாத பாரத்தை உருவாக்க வேண்டும். இதுவரை 40,000க்கும் பேரும் பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றனர். அதில் 12 பெண்களுக்கு காசநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லத்தான் அதிகாரிகள் இங்கே உங்களை தேடி உங்கள் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். உங்கள் தேவைகளை அவரிடம் சொல்லுங்கள். அதிகாரிகள் மக்களின் தேவைகளை அவர்களுடைய குறைகளை தெரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை விரிவாக எடுக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசின் திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு சென்று சேரும் போதுதான் பாரத பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நாம் உருவாக்க முடியும். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி, தலைமை செயலர் திரு சரத் சவுகான், துணைநிலை ஆளுநரின் செயலர் திரு நெடுஞ்செழியன், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ், உள்ளாட்சித்துறை இயக்குனர் திரு சக்திவேல் மற்றும் 16 அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரசு துறை மூலமாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த குறைதீர்ப்பு அரங்குகளை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். மேலும் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பாரத பிரதமரின் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் விநியோகித்தார். புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர் எக்ஸ்-எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில், இயேசுபிரான் அவதரித்த திருநாளை கிறிஸ்துமஸ் திருநாளாக கொண்டாடி மகிழும் இந்த இனிய நாளில் புதுச்சேரி மாநில கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித வாழ்க்கையில் நம்பிக்கை எனும் சக்தியை பெற்றுவிட்டால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை என்ற இயேசுபிரான் அவர்களின் போதனைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அனைவரின் வாழ்விலும் வெற்றி நிச்சயம். உயர்ந்த லட்சியங்களுக்காக போராடுபவர்களுக்கு சோதனைகளும் தோல்விகளும் அடுக்கடுக்காக வந்தாலும் அவற்றை நெஞ்சுறுதியோடு தாங்கி நல்ல காலம் நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு புதுச்சேரி மாநில மக்களின் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற நம்பிக்கையோடு செயல்படுவோம் என கூறி புதுச்சேரி மாநில கிறிஸ்துவ மக்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார். உலகம் எங்கும் வாழும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், குறிப்பாக புதுச்சேரியில் வாழும் மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அன்பு, தியாகம், எளிமை, ஈகை போன்ற வாழ்வியல் நெறிகளை போதித்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் உலக மக்கள் மத்தியில் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் வளர்க்க வேண்டும். மத இன எல்லைகளை கடந்து அனைவரிடத்திலும் நமது அன்பை பரிமாறிக்கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக பாரத ரத்னா புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் அமரர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு நமது மனிதநேய மக்கள் சேவை இயக்க ஐயனார் நகர் தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு நமது மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவன தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மேலும் அதனைத் தொடர்ந்து மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள அமரர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு வைத்திலிங்கம் எம்பி அவர்களும், முன்னாள் புரட்சி முதல்வர் நாராயணசாமி அவர்களும், சீனியர் துணைத் தலைவர் ஏஏசி ஒருங்கிணைப்பாளர் பி.கே. தேவதாஸ் அவர்களும் முத்திரைப்பாளையம் காந்தி திருநல்லூரில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலில் ஆண்டின் தினசரி காலண்டர் பூஜை செய்து தொகுதி மக்களுக்கு தினசரி காலண்டர் வழங்கும் நிகழ்வானது இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு ராஜகுமார் அவர்களின் தலைமையில் மூத்த நிர்வாகிகள், வட்டார காங்கிரஸ் கமிட்டி, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி, மகிழா காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அப்துல் கலாம் 2 அடுக்கு மாடி குடியிருப்புகள் மிகவும் மோசமான பாதிப்பு ஏற்பட்ட நிலையை கண்டு கடுமையான முயற்சியால் ரூபாய் 50 லட்சம் செலவில் மறுசீரமைப்பு செய்து பார்வையிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட அப்துல் கலாம் குடியிருப்பில் உள்ள டைப் 1A1 மற்றும் ஏஎல் குடியிருப்புகள் மிகவும் மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையை கண்டு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டார். சட்டமன்றத்தில் வாதம் செய்தார். அதிக அளவில் வாடகை உயர்த்தி வாங்குகின்றீர்கள், ஆனால் குடியிருப்புகள் குடியிருக்க ஏதுவாக இல்லை என்று கடுமையாக போராடினார். அதிகாரியிடம் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்தார். அதன் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்வதற்காக சுமார் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் ஆகஸ்ட் மாதம் பூமி பூஜை போடப்பட்டது. அதற்கான பணி தற்பொழுது முழுமையடைய உள்ள தருவாயில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை கோட்டம் இளநிலை பொறியாளர் ராமன் அவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். தரைகள் எல்லாம் டைல்ஸாக மாற்றப்பட்டது. புது தண்ணீர் தொட்டி, கதவுகள், ஜன்னல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க், சுத்திகரிப்பு தண்ணீர் இணைப்பு, மின்சார சுவிட்ச், சுவர்கள் எல்லாம் பட்டி பார்த்து வண்ணம் பூசிய நிலையில் பணிகள் முடியும் தருவாயில் இருந்தது. டைப் 1 குடியிருப்பில் மொத்தம் 21 பிளாக் உள்ளது. அதில் பூமி பூஜை நடைபெற்ற 2 பிளாக் முடியும் தருவாயில் உள்ளது. அரசு குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவரிடம் வைத்த கோரிக்கை ஏற்று பணிகள் நடைபெற்று வருகின்றது. அதனை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பணிகளை இன்று ஆய்வு செய்தார். அவருடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்த சாரதி, தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சக்தி, ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். எம்ஜிஆர் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பாக மாலை அணிவித்தனர். புதுச்சேரி சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு அளிக்காது. வேடிக்கை பார்ப்போம். திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அறிவிப்பு.